இழுத்து வரும் பிடிச்சி போடுவாங்க. ஹலோ டேய் எங்கடா காசு விளங்கல ஆர்டா கொடுத்த நீ கூட்டிட்டு வாமதில்ல அவரையும் கூட்டி நிஞ்சவா அந்த உருளி விட்டு வந்து தெரிஞ்சாலும் உழக்க வேணும்னு நான் சொல்லிக்கிடாக்கா காசை கொண்டு வாவலை சொல்லிக்கிறாங்க. நீ எங்கடா போற சுகமா இருக்கிறீங்களே தவத்தார கண்ணி உனக்கு அவருக்கும் ஒரு கொடுக்க போகிறேன் காசு தரணும் தாராரில் நான் டாங்க நிற்கிறேன் உள்கதை வச்சு வந்துட்டாரு இந்தியா என்ன கிரலேத்த கூட ஒரு வாரம். ஹலோ தவமண்ண அந்த காசுங்க உங்களுக்கு ஒரு காசு அண்ணா உங்களுக்கு சொல்கிற விடங்க 20 காசு விட 20 தர பண்ண புறம் என்ன 20 வந்துட்டு விசார் கேள்வி இது சோறு தின்றீங்களா நீங்கள் கொடுத்து விடுங்க காசை இல்லை பொடியெல்லாம் அனுப்ப வேணாம் இப்போ பொடியெல்லாம் அனுப்பட்டே இப்போ நான் காசை கொடுத்துருவோம் பொடியெல்லாம் அனுப்புட்டா காசு கொடுத்து விடுவீங்க நீங்கள் என்னடா அவனை பிரச்சனை வேலை திட்டங்கள் ஒன்றும் இல்லை இந்த மாடு தான் உண்டு அங்கே பாம்புக்குள்ள மாடு பராமரி ஆக்கள் இருந்தா சொல்லுடா அவ இன்னும் கொண்டு நான் பேச்சு வாங்க அதோ ஏன் வந்த நீ பெஞ்சு நீ வந்தோன்னா இன்னும் மதிக்க மாட்டான் கூட பொழிக்கிறோம் போ முழங்க இல்லை 500 தான் எலும்பு முதல் எலும்பு டக்கான எலும்பு என்ன கூடாது எப்படி ஓ இங்கே ஃபேமிலியோட டர்க்கிக்கு வந்தேன் நான் வெக்கேஷன் தானே இப்போ அது தெரியும் தானே பிள்ளைகள் கட்டாயம் பாவான்னு நிற்கிங்க எனக்கு போர் அடிக்குது என்னண்டா தான் நான் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போன கிழமை அங்கே வந்து எங்கடைய ஆக்கள் உங்களுக்கு சுப்பையா அண்ணன்னு தெரிஞ்சிருக்க மாட்டேங்கிறேன் பழைய சவாரி அவன் மனுஷின் சொந்தாங்களானே அவன் வந்து கொஞ்சம் சீன் கதையில் அங்கே நின்று கொண்டு எப்படி என்று சொன்னால் மாடுகளில் பற்றி கதைக்க எனக்கு தெரிஞ்ச நான் பண்ணேன் இப்போ புதுசாக எடுத்துட்டேன் என்னோட அதுக்கு தான் என்னென்னு சொன்னால் பசுமாடு தான் முழுக்க இருக்குது இல்லை இப்போ வந்து அதான் இந்த நாம்பனை பெட்டி கதைச்சு கொண்டு வைக்கணும் அதான் எனக்கு ஒரு மாதிரி போயிட்டு நாங்கள் அதான் நாம்பன் மாடு அதாவது வந்து இந்த சவாரி மாடு ஒரு 2 முதல் அவுப்போம் சரி தானே ஃபர்ஸ்ட் அடித்த சவாரி மாடுன்றா தான் நல்லது. நீங்கள் எனக்கு என்ன சொன்னால் நான் அந்த சொன்ன இடத்துக்கு போங்கோ அவனை பிடிங்க அவன் ஓகே அவன் ஆளை காட்டுவான் என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட் அடித்தது எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல அதான் எவ்வளோ வேண்டாலும் பரவாயில்ல எடுங்கோ நீங்கள் என்னென்னு சொன்னால் வந்து இவைக்கு செய்து காட்டணும் நான் வருவேன் சரி தானே வந்து இந்த அடுத்த மாதத்தில் வந்துடுவேன் கொடுத்துருக்கேன் இப்படி வந்துடும் அடுத்த மாதம் வந்து ஓடி காட்டுறேன் இவைக்கு சரி தானே ஓடி ஒருக்கா சவாரி காட்டினா தான் சரி ஏன்னு சொன்னால் தான் ஒரு சீன் காதுகள் எல்லாருமே பெரிய கப்பர் காது எல்லாமே தாங்கள் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தை தாங்கள் தான் முந்தி கொஞ்சம் காலம் ஆண்டினாங்கள் தாங்கள் நான் அப்படி ஓடினாங்கள் இப்படி ஓடினாங்கள் கைக்கொடி பிடிச்சினாங்கள் என்ன வாழை கடிச்சு நாங்கள் கதையண்டா எனக்கு விஷயம் வந்துட்டு நான் எங்களுக்கு எப்போ காட்டுறது நான் ஓடுறேன் பட்டு வேட்டியும் கட்டுற இல்லையே இப்போ நான் ஓடுறேன் நோமலாக வந்து நான் வீடியோலாம் எடுக்கிறேன் நல்ல வீடியோ காட்டுற அப்படிங்க எடுத்து வீடியோ போட்டு ஒரு டிக்டாக் போட்டால் தான் இன்றைக்கி சரி ஏன்னு சொன்னால் எங்களை ஆக ஒரு இதாக இல்லை நினைக்கிறேன் சட்டம் எவ்வளோ சில வேணாலும் சட்டப்படி மாற எடுங்கோ 2 நாமல் அந்த போன முறை இதில் எங்கே ஏதோ ஒரு இடம் உண்டு வன்னிக்குள்ளே தான் அங்கே வந்து முதலாவது இடம் பிடிச்ச இது ஏதோ விற்கிறேன்னு சொன்னவங்க எவ்வளோ வருது அவன் எவ்வளோ வேண்டாலும் பிரச்சனை இல்லை எடுங்கோ ஏனென்று சொன்னால் தான் இல்லை இவைக்கு நாங்கள் செஞ்சு காட்டுறோம் இது என்னண்டு இவன் எங்களுக்கு சீனாக்கா நான் ஒன்றும் இல்லை நான் சிரிச்சு போட்டு வந்துட்டேன் அவைக்கு வந்து டிக்டாக்கை பார்த்தா அவைக்கு எல்லாம் எரியும் நான் ஃபேமிலி குரூப்பில் கூட மனுஷி அங்கே அனுப்பும் தானே அதை போடுவோம் எனக்கு வந்து நல்ல மாடு வெள்ளை கலரில் எடுங்க வெள்ளை தான் இருக்குமே வெள்ளையில் 2 வெள்ளை குறியெல்லாம் வச்சு என்ன பேர் அடிப்போம் குறியில் என்ன அடிக்கலாம் பிரச்சனை இல்லை அடிச்சுட்டு 2 மாடு ஒரே மாதிரி மாடு சரிதானே முதலாவது ப்ரைஸ் அடிங்க சார் எடுங்க ஓகே ஓகே கேட்டு நான் சொல்லுங்க ஹெல்மெட்டா ஹெல்மெட் 2 ஆனே வைக்க வேண்டாம் 500 தான் மகேந்திரம் ஐயா டேய் ஒரு அங்கே போகிறேன் நாங்கள் இதில் இருக்கிறோம் மகேந்திர 2 இதில் எங்களோட இருப்பார் மகேந்திரம் அங்கே போகிறேன் போங்க அங்கே போ இப்போ மகேந்திரம் ஐயாட்ட ஒரு அலுவல் கதைக்கணும்டா என்ன அலுவல் சவாரி மாட்டுக்கு ஒரு பாட்டியன் வந்திருக்கடா அதில் கேட்டால் கொஞ்சம் வச்சா கொஞ்சம் பெரும் எங்களுக்கு சவாரி மாட்டுக்கோ என்ன நான் சவாரி மாட்டுக்கு இந்த மாடு கொடுத்தா போதும் எங்கே போட்டு பாட்டியை கூப்பிடு நான் கொடுத்து விட்றேன் அந்த ஆளுனதுக்கு அந்த ஆள் தெரியாம அந்த ஆளு தெரியாம மாடு கொடுத்தாடா மாடு அர்த்தம் போட்டு கதையை கடுத்து விடுறது நீ குட்டாங்க போற அங்கே நீ கூப்பிடு பாட்டியை கூப்பிடு சொல்லு சரி வரேன் இப்போ குடிக்கணும் அடிச்சு சொல்ல பிரேக்க போறா கூட்டினார் ஒரு வாரம்
நீ அதை சுடுதண்ணியை குடிச்சு நிற்கிறா அவ்வளோ கண்டே இல்ல வாரம் முதல்ல வருது ஆள் போறோம். மகேந்திரதார் வாரத்துக்கு ஆள் வருமே. அப்ப இந்த வருது வந்துட்டு இருந்தேன் நான் ஓடி வந்தேன் கூட்டிக்கொண்டு வரேன். போற நான் கூப்பிடுறேன் போறோம். கூப்பிடுவோம் கூட்டினா கையோட ஐயா கையோட கூட்டினா ஆளு முடிஞ்சையில வேற நடுப்புறம் அங்க போகுது. அமைச்சிட்டான் ஜீவதான் போல என்ன எடு அவப்பரே ஆள் அண்ணே. ஓய் உங்களுக்கு மாடு. ஓ என்னென்னு சொல்லி சொன்னானே அப்படிங்க ஸ்டாண்டில் ஸ்டாண்ட் இது மோடி ஜாக்கிலாம் கிடக்கு புதுலானோ இது மகளின் கொண்டு வந்தது. அது என்ன பிரச்சனை இல்லைனாக்கு கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் இது ரெண்டும் டே வெள்ளை அஞ்சு வா வாடா அஞ்சாலே வெள்ளை அஞ்சால வாடா வேணா பாருங்க இவன் ரெண்டு கிட்ட போகாதீங்க வா இவன் ரெண்டு பேரும் இந்த முறை ரெண்டாவது செகண்ட் அடிச்சாக்கல அடிச்சது இதுவும் அது சோடி ரெண்டும். டேய் சிவேலா இங்கே வா சூப்பராக தான் நிற்கிறேன். சிவேலையா அப்படி வெடுக்கா நிற்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே கிட்டா இவன் கொஞ்சம் ஆள் பரவாயில்ல கொஞ்சம் ஆள் முரட்டுக்கும் இந்த மாதிரி ரெண்டாவது தானே இதே மாதிரி ரெண்டாவது அடிச்சான். இந்த வண்டிலாம் ஓடினது இந்த வண்டிலாம் ஓடினது பேப்பர்ல வந்தா இதுதானே மாட இது மற்றது கூட மற்ற முதலாவது அதாங்க வயலுக்கு நிற்குது. இவன் மச்சான் வெளிநாடு இது இப்போ புதுசாக வளர்க்குறேன் அடுத்த ஆண்டு கண்டு அது கண்டு வளர்க்குறேன் ஸ்மார்ட்டா தான் நிற்குது என்ன. இப்போ நீங்கள் என்ன விலைக்குள்ள பார்க்குறீங்கண்ணா எனக்கு கண்ட என்ன இலக்கமான் மச்சான் மனுஷன் தம்பி இறங்க நிற்கிறான். அவன் ஒரு மாட்டு பனி தான். அவன் இந்த ஊருக்கு ஒரு விலாசமே மாடு வெட்டது வருவான் கிட்ட வருவானோ நல்ல மாடா சரி வரணும். நல்ல மாடுன்னு சொல்லி ஏதோ ஒழுங்கு படுத்து நீங்க ஒழுங்கு தானே எந்த மாட்டில் பிரச்சனை இருக்காது. அண்ணே அடிச்சு சொல்றேன்னு அடுத்த முறை முதலாக அடிக்கும். மாடு மாட்டுக்கு மேல ஏறி இருந்து ஓடக்கூடிய தனிங்கம்மா கைக்கோடியில கலைக்கிறேன் கலைக்கட்டை இப்போ கைக்கோடியில் பார்க்குறேன் அவன் நடுவர் பனி ஏறி மேல ஏறி இந்த குதிரை மாதிரி அப்படி. அண்ணே அது சிதி சவாரி மாடுன்னு அதுக்கு நீங்கள் பழக்கணும். அப்படியே அதுக்கு பழக்கணும். அதுக்கு பழக்கிறதுக்கு ஆள் இருக்கு என்னென்ன இருக்கு. எந்த வண்டியில் ஒரு 5000 ஆள் இருக்கிறார். இப்ப இது சிவதார் இது இந்த விலை விலை கொஞ்சம் பாருங்க நீங்க அவசரப்படாதீங்க. நீங்க அவர் நான் அந்த விலை கணக்கு அமைச்சு தாங்க எல்லாம் கரவல் என்ன என்ன ஓடி இருக்கானப்பா. ஓ ஓகே ஓகே சொல்லுங்க அதுக்கு அமைச்சு சரி அண்ணே இங்க வாங்க உங்களுக்கு. ஹலோ ஹலோ நீங்க கதைங்க. ஓ மச்சான் மச்சான் ஓ நான் பார்க்குறேன் இப்போ சிவத்தாரன் ஒரு புரோக்கருங்க அப்படின்னு மாடு சரியான கஷ்டமா பாய்ஞ்சி அவுக்குறது. இப்போ முதலாவது வந்த மாடை தான் இப்போ நான் பார்க்குறேன். நீங்கள் அதான் சொன்ன நீ அதுதான் நான் கேட்டுறேன். அதில் மாடுல ஏறி சவாரி செய்யலாமாடாப்பா. சரி சரி நான் கழிச்சு போட்டு சொல்கிறேன் என்ன மச்சான். ஓ நான் தானே சுகமாக இருக்கிறேன். சரி ஓகே ஓகே ஒழுங்கா நல்ல அவன் ஒரு பனி அந்த சின்னல இருந்து அவன் பனி தான் மாடு ரெண்டாவது காணவப்பா. வெளிநாட்டு போடான்னு சொல்ல போக மாட்டேன் நம்பி கொண்டு போ என்ன சொல்றது கேளுங்க. ரெண்டாவது அடிச்சானே சரியோ அடுத்து கொஞ்சத்துக்கான விட்டவன் சிவலேன் கொஞ்சத்துக்கான விட்டவன் இல்லைன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஒரு 100 செகண்டுக்கு ஒரு கொஞ்சத்துக்கு சொட்டுக்குள்ள என்ன என்ன முதல்ல அடிச்சு தளம்ப பாருங்க எனக்கு இதெல்லாம் நேர்னு சில்லன்னு இப்படி ஏறிச்சு விழுந்து இதெல்லாம் நேர்னது. அப்ப பாத்துக்குது விலகு நேரம் போது நான் இப்ப நெடுக எடுக்கறானப்பா இவன் என்ன மாட்ட பாத்துட்டாரே போட்டு போய் எடுக்கு மச்சானே கதைக்கணும் கதை அது வேற சரி சரி என்ன அண்ணா இது முதலாவது அடிக்கிற மாடு வந்து 1.5 போகுது அண்ணா. 1.5 கோடியே கோடி 1.5 கோடி போகுது. இது நான் ஒரு 40 கொடுப்பேன். அதை கூட கைவிட மாட்டேன் சொல்லிக்கிறேன். 40 லட்சம் சரி நீங்க நீ கதை நான் விலை சொல்லி போட்டேன். நீங்க கதைச்சு முடிவுக்கு வாங்க. அட்வான்ஸ் ஒன்றும் யோசிக்க வேணாம். அட்வான்ஸ் கேளுங்க அட்வான்ஸ் கேளுங்க. வயலுக்கு நிக்கிறேன் அந்த சவாரிக்காரனா திருப்பி கதைக்கல. அவன் வந்து விலை நல்ல மாடா இருக்கணும். அதான் அவன் செய்யுது மாடு. நீங்கள் நாளைக்கு அவுட்டு கொண்ட சவாரியை அடுத்த சவாரியை வேண்டி சொல்லுங்க என்னன்னு பாஞ்சு விட்றான் அவன் அவன் நிக்கிறேன் இந்த சூச்சி ஒன்று பாப்பா கோழி கூப்பிடுவான். பாரு வந்து அவன் போட்டோ எடுத்து காட்ட சொன்னவன் வீடியோ எடுத்து மாட்டை வீடியோ எடுத்து காட்ட வெளியே இருக்கா சரியா சொல்லுங்க அண்ணே. நான் சிவன் சொன்னேன் தானே 40 குறையா கொடுக்க மாட்டேன் இல்லை நிக்கிட மாட்டேன். அது பிரச்சனை அடுத்த ஓடி போட 1.5 கூட பஞ்சுக்கோ 25 போடுறான். அது சரி வேற 25 என்ன கொடுத்து கேக்குறது அண்ணா 25க்கு அந்த கண்டே தர மாட்டேன் தம்பி. இந்த கதை அவர் சொன்னா சரி என்னதுக்கு சரிடா மாடு பிடிச்சி எனக்கு அவன் என்ன பார்த்தா சரியேன்னு சொல்றான் தம்பி. மச்சான் காய வண்டி கொடுக்க போறியா அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறதப்பா. சிவதார்
மச்சான்கிட்ட பார்த்துட்டு இவன் 5 சிவத்தானே 10 கேட்டு போடுவான். முடிஞ்சு சிவத்தா சிவத்தை இங்க வாங்க இங்க வாங்க அந்த மகேந்திர தர வேற போற வந்து கதாச்சி போலையில நானும் கரியா போகணும் மண்ணே இருக்கா நீங்க பார்த்துட்டு கரெக்டாக சொன்னீங்கன்னா வேலை முடிச்சு போட்டு பொறுங்க பொறுங்க காசுமா விளையாட்டு இல்லை காசு கதை கொடுக்குறாங்க. மச்சான் ஒழுங்கு மச்சான் போட்டு- கதை கட்டு மச்சான் கதை கட்டு மச்சானோட காய்ச்சி போட்டு மச்சான் கதை கட்டு மச்சான் கதை கட்டு இந்த கோவிக்கிற மாதிரி இல்ல 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 நீங்க கதை நீங்க கதை ஆ, இதுல ஹலோ? கோயில் நீங்களும் நாளை தேவை நானும் தேவை தெரிந்தானே ஹலோ டேய் இல்லையா சைஸு இங்கே மாமா கருப்பனல் பொறியில ஊறாங்களா இப்போ நான் 65 சொல்கிறானடாப்பா இன்னும் 2 தெரியாம கிடக்குது இப்போ உனக்கு காசுகளை மில்லியன்ற இப்போ செத்த விடுங்க அனுப்பி நீ கோயிலுக்கு திருவிழா திருவிழா இல்லை இதை கொடுக்கல அனுப்பி நீ என்னைய போகிற அப்போ எல்லாரும் சொல்றாங்க ஓ மை காட் 65 லேக்ஸ்ண்ணா ஓகே அது வந்து குறைக்க மாட்டாங்களோ ஓ நீங்கள் இல்லை இல்லை அதான் நீங்கள் இவைட்டெல்லாம் போய் பல்லு காட்டாதீங்க ஏன் நீங்கள் குறைச்சி கேட்டு கொண்டு இருக்கிறீங்க அது பிரச்சனை இல்லை ஓ நான் மாற்றி விட்றேன் யார் அக்கௌண்ட்டுக்கு அவர்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு மாற்றவா அவர்கிட்ட இருக்காது உங்களுடைய அக்கௌண்ட்டை தாங்க மாற்றி விட்றேன் நான் இப்போ மாற்றி விட்றேன் நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் இப்போ மாற்றி விடுறேன் அதைத்தான் நானும் சொன்னேன் அவனுக்கு கொடுக்கணும் சரியில்லை அவன் எங்களுக்கு நல்ல மாதிரி இல்லை மாடு பார்த்து தந்தவன் இவ்வளோ சீப்பாக தந்துருக்கான் நான் அன்றைக்கு பார்த்தேன் நான் இதில் ஏதோ 80 90 லட்சம் போனது ஃபஸ்ட் அடிச்சேன்னு சொல்லி ஓகே செகண்ட் தானண்டாலும் நான் அது சொல்லாதீங்க செகண்ட் அடிச்சேன்னு வெளியில் சொல்லாதீங்க மாமா ஓமா சரிதானே சந்தைக்கு போ ஒரு சந்தைக்கு சிக்கலும் இல்லை ஓகே எங்களுக்கு லக்கோன் இருக்குது அதான் அதான் உடனே கிடைச்சிட்டு பார்த்தீங்களே நான் 75 போட்டு விடுறேன் பிரச்சனை இல்லை ஓ கொஞ்சம் வச்சுருங்க உங்களுக்கு தேவை தானே உங்கள் வர்ற டைமில் எனக்கு தேவைப்படும் அதில் நீங்கள் எடுத்து செலவழிங்க சிக்கல் ஓகே தான் தேங்க்யூ எனக்கு ஃபோன் எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க அல்லது வீடியோ ஒன்று எடுத்தால் போட்டுங்க அங்கே சரி ஓகே எனக்கு உங்களை ஏற்றணும் டைம் ஆயிடுச்சு இறங்க போகிறேன் ஓகே பாய் ஓகே வேற ஒரு 10 குறைக்க சொல்லி இல்லைண்ணே நான் தொடுவிலையும் குறைக்க மாட்டேன் வேணும்னு சொன்னா உங்களுக்கு அண்டிச்சு பண்ணேன் அண்ணா நாங்கள் 3 குறைச்சி விட்றேன் கணக்கை குறைக்கிறானா 3 குறைச்சி எப்போ கடைசி எவ்வளோ 37 தாங்க மச்சான் பேசுவேன் ஹலோ? வித்தியாசம் இப்ப வீடியோ எடுத்து டேய், காட்டுறேன் அவன் வந்து எங்கடா அந்த ஊருக்கு ஒரு காசுங்க? விலாசமா காசை இருக்கணும் கொடுக்க வேற லெவல் விலாசம் மகேந்திர சிவதா, சிவதா. இந்த முதலாவது தானே சத்தம் போடுவேன் நான் எறும்பு அங்கே பொம்பளை பிள்ளைகள் இருக்க வீடுகள் அப்ப நாங்கள் மாடு கதைக்காம பண்ற நீ சொன்ன விலைக்கு பண்றது அண்ணா, நான் சொல்றது நீங்க சேதார் திருல எதிராதே எனக்கு விட நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தானே கதைச்சு வேண்டணும் அதுக்கு சத்தம் போடக்கூடாது நாங்கள் பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற வீடு இது வந்து கதையை கிழங்குவன் மாட்டோட கதையை சம்பந்தப்பட்ட கிழங்கு விஷயம் மாட்டோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன ஊருக்குள்ள நான் நல்ல மாதிரி இது என்ன விஷயம் மோட்டர் கார் எடுக்க வந்து மணியன் மணியன் சீறி கொண்டு போகணும் மாட்டு விஷயம் சும்மா மணியன் அவருக்கு பிடிக்கல போறதுக்கு இல்ல பிடிக்கலன்னு சொல்லல நீ சத்தம் போடாயப்பா அந்த ஆளு சத்தம் போட நீ சத்தம் போடுற நான் மாடுன்னு சொன்னா சீறி கொண்டு போ மாட நிக்கிறோம் அந்த பாட ஓட்டம் கொஞ்சம் ஒரு வீடியோ ஆடுற ஆளுக்கு கடைசி சவாரில் ஒன்று பாருங்க 2 மாடு எம் அடிச்சு கிடக்கு அப்பாட வேற எம் அடிச்சு கிடக்க இங்கே ஓடி பாருங்க ஓடுது பாருங்க ஓட்டத்தை பாத்தீங்களா முதல் காட்டி இருக்கோம் சரியோ இது அவனுக்கு பிடிக்கும் அட்வான்ஸ் கேட்டு மாத்துங்கோ கையில கொடுத்தோம் பிரச்சனை இல்ல மூன்று குறைப்பீங்களா 3 ரூபாய் 37 முடிச்சு இப்ப மாத்தி விடு போங்க 37 லட்சம் 37 லட்சம் சரி சரி அந்த முண்டை பாத்துக்கிட்டு சரி மற்ற மாடும் காட்டணும் அங்க அவங்கள வேற போறோம் தண்ணி கட்டணும் மாடு ஆன்லைன்ல மாத்திடும் காசு வந்துட்டு சரியோ சரி ஓகே என்ன சம்பவம்னா வாகனத்தை எங்கட ஓரியா வாகனத்திலே தவறு ஏற்ற மானத்திலே ஏற்றி விட அங்க சீல வானத்தை போய் வரல இவன்ட்ட வய அடைச்சா தெரியுமா சீ இவன் தெரியும் தானே நான் நீ குடிச்சு போட்டு குட்டாங்க மூதேசி கூத்தாடி பண்ணிக்காத போதா நிறைய நான் சொல்ல போடா போ போனக்குன்னு ஓப்பனிங் பண்ணி விட்டுறாங்க தண்ணி சந்தேகம் வந்து இப்போ நாங்களாம் வித்தியாசம் போனக்கு பாவீங்க சொல்லிக்கிறேன் ஓ